ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் S5 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோல S5 சப்மரீனை இந்தியா எதற்காக தயாரிக்கிறாங்க, இந்த சப்மரீனோட செயல்திறன் மற்றும் S5 சப்மரீனை இந்தியா என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை 100க்கும் மேற்பட்ட C295 விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விமானங்களை எதற்காக இந்திய விமானப்படை வாங்குறாங்க, C295 விமானத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் ஹரிகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில தற்போது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலுக்கு பிறகு இந்தியா என்ன மாதிரியான விமானம் தாங்கி போர்க்கப்பலை தயாரிக்க இருக்காங்க, எதற்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க, இந்தியா தயாரிக்க உள்ள கப்பலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், தற்போது இந்திய கடற்படையில் INS அரிஹாந்த் அப்படிங்கிற ஒரே ஒரு நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் குரூசிங் சப்மரீன்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த சூழ்நிலையில அடுத்த வருடம் INS அரிகாட் அப்படிங்கிற இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்க உள்ளாங்க. இதனை தொடர்ந்து S4 மற்றும் S4 ஸ்டார் அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் 2026 வருடத்துக்குள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்கள் 6000 டன் எடை கொண்டது. அதுவே S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் 7000 டன் எடை கொண்டது. இந்த 4 நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட பிறகு இந்தியா S5 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட நீர்மூழ்கி கப்பலை கட்ட இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒரு 3rd ஜெனரேஷன் நியூக்ளியர் பவர்ட் சப்மரீன். S5 சப்மரீனை இந்தியா 2027 வருடத்திலிருந்து கட்ட இருக்காங்க. S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட டிசைன் வேலைகளை இந்தியா 2015 வருடமே தொடங்கிட்டாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. 2019 வருடம் S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலோட டெஸ்ட் மாடலோட புகைப்படம் இன்டர்நெட்ல லீக் செய்யப்பட்டது. இந்த புகைப்படத்தை வச்சு பார்க்கும் பொழுது பழைய 4 சப்மரீன்ல இருந்து முற்றிலும் இந்த சப்மரீன் வேறுபட்டு இருந்தது. இதன் மூலமா இந்தியா ஒரு புதிய வகை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை டிசைன் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. இந்தியா கட்ட உள்ள S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் 13000 டன் எடை கொண்டது. அதாவது ஏற்கனவே இந்தியா கட்டியுள்ள 4 சப்மரீன்களை விட 2 மடங்கு பெரிய கப்பல். இந்தியா தங்களுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை விசாகப்பட்டினத்துல கன்ஸ்ட்ரக்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது விசாகப்பட்டினத்துல 6000 முதல் 7000 டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான கப்பல் கட்டும் தளம் பயன்பாட்டில் இருக்கு. ஆனா இந்தியா இந்த S5 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டும் தளத்தை அமைக்க போறாங்க. இந்தியா 3 S5 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. K5 கிளாஸ் சப்மரீன்களை இந்தியா பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்துவாங்க. S5 கிளாஸ் சப்மரீன்களை இயக்குவதற்கு 190 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 190 மெகாவாட் பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டரை 2 முதல் 3 வருடங்கள் தரையில் வைத்து இயக்கி சோதிக்க உள்ளாங்க. அதற்கு பிறகு நீர்மூழ்கி கப்பல்ல பொருத்தி இந்த ரியாக்டர்களை பயன்படுத்த போறாங்க. இந்த 190 மெகாவாட் பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர் S5 கிளாஸ் சப்மரீன்களுக்கு மட்டுமே இந்தியா டெவலப் செய்யல. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இந்த 190 மெகாவாட் பிரஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர்களை ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டத்தின் கீழ் கட்ட உள்ள 6 நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீன்களையும் பயன்படுத்த உள்ளாங்க. ப்ராஜெக்ட் 75 ஆல்பா திட்டம் 1,20,000 கோடி ரூபாய் செலவுல செயல்படுத்தப்பட உள்ளது. இந்தியா கட்ட உள்ள S5 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ல 12 முதல் 16 K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இந்த K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால
10,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல MIRV நியூக்ளியர் வார்ஹெட்கள் இணைக்கப்பட உள்ளது. MIRV வார்ஹெட் அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதாவது ஒரே மிசைல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்ஹெட்களை எடுத்து செல்ல முடியும். இந்த வார்ஹெட்களை பயன்படுத்தி வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து இந்த சப்மரீன்ல K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களையும் எடுத்து செல்ல முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 3500 முதல் 4500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த K5 கிளாஸ் நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பொழுது இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை 100க்கும் மேற்பட்ட C295 மீடியம் டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போது இந்திய விமானப்படையில சோவியத் யூனியனால் தயாரிக்கப்பட்ட AN-32 டர்போபாப் ட்வின் இன்ஜின் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த AN-32 டிரான்ஸ்போர்ட்டர் விமானங்களை 2030வது வருடம் தொடங்கி 2032வது வருடத்துக்குள் இந்திய விமானப்படையிலிருந்து டீகமிஷன் செய்ய போறாங்க. தற்போதைய நிலையில் இந்த விமானங்கள் தான் இந்திய விமானப்படையின் முக்கியமான டிரான்ஸ்போர்ட் விமானமா செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 5000 முதல் 10,000 டன் எடை கொண்ட பொருட்களை டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். தற்போது இந்தியா ஆர்டர் செய்ய உள்ள C295 மீடியம் டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்டும் இதே செயல்திறன் கொண்டதுதான். இந்திய விமானப்படை ஏற்கனவே 56 C295 டிரான்ஸ்போர்ட் விமானங்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இதுல 16 விமானங்கள் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஏர்பஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட உள்ளது. மீதமுள்ள 40 ஏர்கிராப்ட்கள் குஜராத் மாநிலம் வதோதரால அமைக்கப்பட உள்ள ஃபேக்டரியில தயாரிக்கப்பட உள்ளது. இந்தியன் கோஸ்ட் கார்டும் 6 C295 மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் விமானங்களை ஆர்டர் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதே போன்று பார்டர் செக்யூரிட்டி போர்ஸும் இந்த C295 டிரான்ஸ்போர்ட் விமானங்களை ஆர்டர் செய்ய போறாங்க. முதல்ல C295 விமானம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொழுது 30% பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்படும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல 96% பாகங்களை இந்தியாவிலே உருவாக்க டாடா நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. C295 விமானம் முதல்ல 2001வது வருடம் படையில் இணைக்கப்பட்டது. இந்த விமானம் இஜிப்தியன் ஏர்போர்ஸ், போலிஷ் ஏர்போர்ஸ், ராயல் கனடியன் ஏர்போர்ஸ், ஸ்பானிஷ் ஏர் அண்ட் ஸ்பேஸ் போர்ஸ் போன்ற பல நாட்டு விமான படைகள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் 200 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 பைலட்டுகள் தேவைப்படுவாங்க. இந்த விமானத்தினால 7000 முதல் 9000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 73 வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த விமானம் 24.46 மீட்டர் நீளமும் 25.81 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது விமானத்தோட ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 பிரட் அண்ட் விட்னி கனடா PW127G டர்போபாப் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த இன்ஜினால 1972 கிலோவாட் திறனை ஜெனரேட் பண்ண முடியும். இந்த விமானத்தால 1500 முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த C295 விமானத்தினால 482 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தால அதிகபட்சமா 4125 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இந்த C295 விமானத்தினால மிகவும் குறைவான நீளம் கொண்ட ரன்வேல இருந்தும் டேக் ஆஃப் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 420 மீட்டர் ரன்வேல இருந்தே இந்த விமானத்தால் டேக் ஆஃப் செய்ய முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருக்கு. இதன் காரணமா தான் இந்திய விமானப்படை அதிக அளவுல இந்த விமானங்களை ஆர்டர் செய்ய உள்ளாங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல இந்திய கடற்படையின் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் திரு ஹரிகுமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே இரண்டாவதா ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஆர்டர் செய்ய இருப்பதா அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்தியா INS விஷால் அப்படின்னு சொல்லக்கூடிய 65,000 டன் எடை கொண்ட ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை இரண்டாவதா உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்திய கடற்படை தளபதி இந்தியா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே ஒரு 45,000 டன் எடை கொண்ட ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல்
போர்க்கப்பலை ஆர்டர் செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காரு. இதற்கு முக்கிய காரணம் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் பழைய கப்பல். இந்த கப்பலை மெயின்டெனன்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா அதற்கு அதிக நாட்கள் பிடிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல மிகவும் பழைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. இதன் காரணமா இந்த கப்பலோட செயல்திறன்லையும் சில குறைபாடுகள் இருக்கு. ரஷ்யா இந்த கப்பலை இந்தியாவிற்கு வழங்கும் பொழுது அடுத்த 25 வருடங்களுக்கு இந்த கப்பலை மெயின்டைன் செய்து தருவதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுல INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் 10 வருடங்களை தாண்டிட்டு மீதம் 15 வருடங்கள் தான் இந்த கப்பலை இந்திய கடற்படை பயன்படுத்த முடியும். அதனால INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்தியா ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய நிலையில இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்ற ஒரு கப்பலை இந்திய கடற்படை இரண்டாவது முறையா ஆர்டர் செஞ்சாங்கன்னா வெறும் 4 வருடங்கள்ல எங்களால் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை தயாரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்திய கடற்படை இந்த முடிவை எடுத்திருக்காங்க. வெறும் 4 வருடங்கள்ல கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டி முடித்தாங்கன்னா சீ ட்ரையல்ஸ் போன்ற சோதனைகளை முடித்து 7 முதல் 8 வருடங்களுக்குள் இந்திய கடற்படையில இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலை இணைக்க முடியும். அப்பொழுது இந்தியாவால் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலை உடனே ரீப்ளேஸ் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.